என்னாச்சு? அ, அ, ரேஷ்மா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? கண்ணுல முடி விழுந்துருச்சு. அ, சரி சொல்லு, நீ அயலிய லவ் பண்ற. அயலி உன்னை லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியணும், அதானே? அவ என்ன லவ் பண்றான்னு தெரியும். ஆ, ஆனா அத அவ வாயாலேயே என்கிட்ட சொல்ல வைக்கணும். ஆ, 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 சரி, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். ரேஷ்மா, நீ எதுவும் தப்படுத்துக்க மாட்டல்ல? தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. நீ என்ன லவ் பண்ற மாதிரியும் என்ன மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுற மாதிரியும் அவ முன்னாடி நடிக்கணும். ரேஷ்மா, ப்ளீஸ், உன்னை விட்டா எனக்கு இதுல யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹே, என்ன இது? என்கிட்ட போய் கெஞ்சுக்கிட்டு இப்ப என்ன? நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும், அதுவும் அயலி முன்னாடி நடிக்கணும். அது மூலமா அயலியோட பொசசிவ்னஸை தூண்டி விட்டு அவ வாயாலேயே உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கணும், அதானே? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அயலிய உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ் ரேஷ்மா. இத நீ நான் ஊர்ல இருந்து வந்ததுமே சொல்லிருக்கலாம்ல. எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரேஷ்மா. ரேஷ்மா சிவா கிட்ட அப்படி என்ன பேசிருப்பா? போகும்போது வேற ஏதோ சிக்னல் காட்டிட்டு போனாலே. சிவாவும் தலையா ஆட்டிட்டே இருந்தாரு. எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் அப்படி என்ன சீக்ரெட் பேசிக்கிட்டாங்க? ஹாய் சார். வா சிவா, வா எலி, உட்காருங்க. பரவாயில்ல சார், ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார், நாங்க இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். என்ன சார்? என்ன விஷயம்? ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களா? ஆமா எலி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் சிவா கிட்ட தான் பேசணும். ஆனா உன்னையும் கூட வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னேன். அதான் கேக்குறாங்கல்ல சிவா, உங்களுக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? அப்பா, இவன் எதுக்காக யோசிக்கிறான்னு எனக்கு தெரியும். சிவாவுக்கு அவங்க அப்பாவோட ப்ராப்ளம சால்வ் பண்ணணும், அதனாலதான் அவனால உடனே பதில் சொல்ல முடியல. சோ நீங்க ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டீங்க, அப்படிதானே? நீங்க ஹோப் கொடுக்கலனா அவர் ஏன் அப்படி பேச போறாரு? என்ன சிவா அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றது உண்மைதானே? நீங்க ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க தானே? அங்க என்ன நடந்துச்சு நீயும் பார்த்தல்ல? ஓ சூப்பர், அப்போ கன்ஃபார்ம் தான். நான் ஒருத்தி எல்லாத்தையும் கண்கூடா பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எப்படியும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா சரி. அப்புறம் எப்போ சிவா கல்யாணம்? நம்ம மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல அதுக்குள்ள ஏதாவது பிளான் இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிப்பேன்ல. ஏன் அகிலி இப்படிலாம் பேசுற? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. நீ தான் நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்னா ஒர்க் பண்றோம் அவ்வளவுதான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அதானே, நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன வந்துச்சு? நான் யாரு உங்களுக்கு? உங்க லைஃப் உங்க இஷ்டம். நான் இனிமே அதை பத்தி எல்லாம் பேச எனக்கு எதுவும் இல்லை. பைக் எடுங்க. அகிலி வேற பாவம் ரொம்ப அப்செட் ஆயிட்டா.
என்ன ஆனாலும் அவ மனசுல இருக்கிறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாளே. இருக்கட்டும், என்னைக்கானாலும் சொல்லிதானே ஆகணும். என்ன காலையிலேயே 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என் அம்மாவோட நினைவு நாள். அதான் அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு போறோம். நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நானும் உங்க கூட கிளம்பி வந்திருப்பேன்ல. இப்போ இந்த ப்ரோக்ராமை வேற கேன்சல் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பரவாயில்ல நீ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மதியானம் வந்துடுறோம். சரி, வேணும்னா என்னோட காரை எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாம் நீ. தேவையான பொருள் கூட கோயிலுக்கு போய் தான் வாங்க போறோம். நாங்க பைக்ல போயிட்டு வந்துடுறோம். நீங்க எப்போ வரீங்க? நீ போ, நான் பின்னாடியே வரேன். என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல, நானும் உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன இலி, நீயாவது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்லக்கா, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? அயலிக்கும் காலையில தான் தெரியும். நான் அவகிட்ட கூட சொல்லல. ஓ, இது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா விட்டுட்டேன். என்ன பேசுறடா நீ? இதுக்கு முன்னால நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ இந்த குடும்பத்துல ஒருத்தன். உன்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயுமே எனக்கும் பங்கு இருக்கு. இனிமே இப்படி சொல்லாம கொள்ளாம இருக்காத என்ன? ஐலி, உனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ம். உங்களுக்கும் என் மேல மரியாதையும் அன்பும் இருந்தா இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்க அண்ணே, உங்ககிட்ட சொல்லாததுக்கு சாரி. இனிமே எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறோம். இப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம்.